நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்சபேஷா சிவசிதம்பரம். நம சிவகாமியை ஜெகதம்பிகே. திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன், நல்ல மருந்தினடி என் மனத்தே வைத்து. எழ்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல், உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு, வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவரே. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதிசெய்யும் நாயன்மார் தூய சொன்மலரு பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பிரியர்களே, ஆசிரிய பிரமுகரார் மாதவசிவ ஞானமுனிவருடைய அருள் காப்பியம் காஞ்சி புராணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன்கண் திருநாட்டு படலம். திருநாட்டு படலத்தின் கண் நானிலத்திலே ஐந்திணை ஒழுக்கத்தினை நமக்கு தமிழ் இலக்கிய முறைப்படி அறிமுகப்படுத்துகின்றார். அதுல சென்ற வகுப்பின் இறுதியிலே பாலையை தொடங்கி இருந்தோம். பாலைக்கென்று தனி நிலம் இல்லையாவிட்டாலும் அதற்கு நிலம் உண்டு. தனி நிலம் இல்லை என்றாலும் கூட பாலை என்று அறிதற்கு இடமாகிய நிலம் உண்டு. அதற்கு இது பாலை என்று அறிதற்குரிய நிலம் குறிஞ்சியின் கண்ணும் முல்லையின் கண்ணும் கிடைக்கின்ற காரணத்தினாலே அது பாலையாக கருதப்படும் பொழுது அதற்குரிய கருப்பொருள் என்ன என்பதை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். அப்படி அறிமுகப்படுத்திய பாடல் முதல் பாடல் 52வது பாடல்ல குராமரத்தினுடைய காயாகின்ற அந்த பாவை போல் காணப்படுகின்ற அந்த பெண், அந்த பெண்ணை தன்னுடைய பொன்மலர் கொடுத்து, அதாவது பரிசம் கொடுத்து கோங்கு திருமணம் செய்து கொள்கின்றது. பாதிரி மரத்தினுடைய சிவந்த நெருப்பு போன்ற பூக்களினுடைய சாட்சியிலே அப்பொழுது அங்கு பறக்கின்ற வண்டுகள் இசையமைக்க பொறியிட்டு ஓமம் செய்வதற்கு அங்கு காட்டிலே இருக்கின்ற வலிய முருங்கை மரங்கள் தங்களுடைய வெண்மையான மலர்களை உதிர்த்து உதவுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு வியப்பான திருமணமானது அங்கு நிகழ்கின்றது என்று சொன்னார். அடுத்தது 53வது பாடல். எயிற்றி மாரெழில் நலத்தினுக்கு இரியல் போய் உடைந்தாங்கு அயற்பொதும்பர் புக்கு அலர்குரா பாவை கண்டு அவர்தம் துயிற்று சேயன கவன்று போய் தூதனம் புறாக்கள் வெயிற்றலை கண்ணின்று உயங்குவ நிலைமை விண்டவர் போல். சில சிரமமான ஊமைகள்லாம் நமக்கு இங்க ஆசிரியரால அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அந்த பாலை நிலத்திலே காணப்படுகின்ற மகளிர் அவர்களை எயிற்றிமார் என்று கூறுகின்றார். ஆக்சுவலா எயிற்றிமார் என்பது முல்லை நிலத்தில் இருக்கின்ற பெண்கள் தான். குறிஞ்சி நிலத்தில் இருக்கின்ற வேட்டுவ பெண்கள் அவர்களும் இவ்வாறு கூறப்படுவார்கள். பாலைக்கென்று தனிநிலம் இல்லை என்பதனால அந்த மக்கள் தான் இங்கு வருகின்றார்கள். அவர்களுடைய எழில் நலம் என்பது ஒரு பொருட்பன்மொழி, மிக்க அழகு என்று கொள்ளலாம். அந்த அழகினை கண்டு அந்த பாலை நிலத்துக்குரிய கருப்பொருளாகின்ற தூதனம் புறா என்ற ஒரு பறவை, தூதுணம் புறா, அந்த பறவை இவருடைய அழகிற்கு தோற்று போய் அது ஓடி ஒளிகின்றது. எங்கு ஓடி ஒளிகின்றது என்று கேட்டால்
பக்கத்திலே இருக்கின்ற மரச்செருவிலே சென்று ஒதுங்குகின்றது. அந்த மரப்பொழிலுக்குள்ள குறாமரங்கள் இருக்கின்றன. அந்த குறாமரங்களுடைய பூ காய்த்து அது பாவை போல் காணப்படுகின்றது, பொம்மை போல. அந்த காய்களை பார்த்தவுடனே இந்த பெண்களுடைய குழந்தைகள் தான் இங்கு தூங்க வைக்கப்பட்டிருக்கின்றன, உறங்க வைக்கப்பட்டிருக்கின்றன என்று நினைத்து அவற்றினுடைய உறக்கத்தினை நாம் கெடுக்கக்கூடாது என்று வெளியிலே வந்து விடுகின்றனவா. வந்து வெயிலிலே வந்து நிற்கின்றன. இப்ப வெயில் என்பது வேநீர்காலம் என்பது பாலினத்துக்குரிய முதற் பொருள், பெரும்பொழுது. பகற்பொழுது வெயில் என்பது அதற்கு சிறு பொழுது. அந்த அந்த முதற் பொருளை இங்கு சுட்டுகின்றார். பாலினத்துக்கு வெயில் சிறப்பு. அந்த வெயிலிலே வந்து வருந்தி கொண்டிருக்கின்றன இந்த புறாக்கள்லாம். எதை போலன்னா, உலகத்திலே நிலைமை கட்டவர்கள், அதாவது வாழ்வதற்கு ஒன்றுமில்லாது வருந்தி இருக்கின்ற வறியவர்கள் வீதியிலே நின்று கொண்டிருப்பதை போல அந்த தூதுணம் புறாக்கள் பாலைநிலத்திலே வெயிலிலே வந்து நிற்கின்றன என்று கூறுகின்றார். கொஞ்சம் சிரமமாக புரிந்து கொள்ளக்கூடிய பாடல் இது என்று பார்க்கின்றோம். அடுத்தது, தூதுணம் புறவினமெல்லாம் துணையுடன் கெழுமி போத ஊடியும் உணர்த்தியும் தலை புணர்ந்து காதல் அன்னலார் மொழியையும் கடந்து சேனிடை செல் ஏதில் ஆடவர் தமை செலவு அழுங்கு வித்திடுமால். இது ஒரு எளிமையான பாடல். இந்த பாலை நிலத்திலே இருக்கின்ற தூதணம் புறாக்கள் அவர்கள் இன்பமாக ஜோடி ஜோடியாக கூடி வாழ்கின்றன. அப்பொழுது ஊடுதல் என்பது பெண்ணுக்கு உரிமை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பெண் புறா என்பது ஆண் புறாவோடு ஊடுகின்றது, சண்டை பிடிக்கின்றது. அப்பொழுது அந்த உடலை ஆண் புறா உணர்த்துகின்றது. உடலை உணர்த்துதல் அப்படின்னா என்னன்னா, உடலை கைவிடுவாயாக என்று அன்பு செய்து அதனை தவிர்க்க முயலுதல், அதனை ஊடல் உணர்த்துதல் என்று கூறுவார்கள். ஊடி இருந்தும் உணர்கிலேன் உம்மை தொண்டன் உரனேன் என்று நம்பியார் ஒருவர் அந்த காந்தார பஞ்சமப்பன் பதிகம், திருவையாற்று பதிகத்திலே பாடுகின்றார். அப்ப பெருமானுடைய உடலை அடியவனாக இருந்து தான் அறிந்து அதனை தவிர்ப்பதற்கு முயற்சிகள் எடுக்கவில்லை. இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைக்க மாட்டேன் நான் என்பதனால எனக்கு உண்மை அன்பு இல்லை. பெருமானே, நீ உடியிருந்தும் அதனை உணர்த்துவதற்கு நான் முயற்சிகள் செய்யவில்லை என்பதை போல பாடுகின்றார். பெண் ஊடினால் ஆடவன் அப்படியே விட்டுவிடக்கூடாது. அந்த உடலை மாற்றுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்கின்ற முயற்சி என்பது ஊடல் உணர்த்துதல் என்று சொல்லப்படும். அப்பொழுது தூதணம் புறாக்களிலே பெண் புறாக்கள் ஊடியும் ஆண் புறாக்கள் அந்த உடலை உணர்த்தியும் அதனால் மகிழ்ந்த பெண் புறாக்கள் ஆண் புறாக்களுக்கு விட்டுக் கொடுக்க அவை ஆங்காங்கு புணர்ந்து வாழ்கின்ற இன்ப வாழ்க்கை அந்த பாலை நிலத்திலே காணப்படுகின்றது. அப்பொழுது பொருள் வயிர் பிரிந்தோ அல்லது வேறு வகையாக தலைவியை பிரிந்தோ பாலை நிலம் வழியாக அயர் புலங்களுக்கு செல்கின்ற தலைவர்கள் இடையிலே பாலை நிலத்திலே இந்த துதுனம் புறாக்கள் கூடி வாழ்வதைக் கண்டு தத்தம் தலைவிமாரோடு இன்ப கல்வி பெற வேண்டும் என்று நினைந்து செலவு அழுங்குவார்கள். செலவு அழுங்குதல் என்ன? செலவு என்றால் பயணம். அழுங்குதல் அதனை தவிர்க்க நினைத்தல். செலவு அழுங்குவித்தல் என்பது பயணத்தை தவிர்க்க செய்தல். இந்த புறாக்கள் என்ன செய்கின்றன? அந்த ஆடவர்களுடைய உள்ளத்தின்மையை கெடுத்து அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்ய விடாமல் தடுத்து அவர்களை அவரவர்கள் வீட்டிற்கு மீளும் வண்ணம் அவை செய்து விடுகின்றன என்ற செய்தியை இந்த பாடலிலே 54வது பாடலிலே நமக்கு கூறுகின்றார். அந்த ஆடவர்கள் தங்கள் மனைவியமார்களுடைய காதல் மொழிகளை கடந்து வந்திருக்கிறார்கள். பொருள் ஈட்டுவதற்காகவோ கல்வி படிப்பதற்காகவோ வந்திருக்கிறார்கள். அவருடைய மனத்தின்மையை கெடுத்து வீட்டிற்கு மீளும் வண்ணம் இந்த புறாக்கள் செய்துவிடும் என்று கூறுகின்றார்.
வெங்கதிர் பிரான் நண்பகற் போதினில் வேனில் மங்கை கொங்கை தோய்ந்தளித்திடும் பாலையாம் மைந்தன் அங்கண் நானில அரசர்வால் இறந்து வன்முரம்பு தங்கு சூழலில் சிற்றர சாழ்வதும் உலகால். வெங்கதிர் பிரான், சூடான கிரணங்களை கொண்டிருக்கின்ற தலைவன் சூரியன். அந்த கதிரவன் நண்பகற்போதினில், நல்ல உச்சி காலத்திலே, வேனில் மங்கை கொங்கை தோய்ந்து, வேனில் வேனிற் பருவமாகின்ற, வேனிற் பருவம் என்பது சம்மர், அந்த கோடை காலமாகின்ற பெண்ணினுடைய நலத்திலே ஈடுபட்டு அவளை அணைத்து ஈன்ற மைந்தன் யார் அப்படின்னு கேட்டா, அந்த வேனிற்காலத்து தலைவிக்கு பிறந்த பிள்ளைதான் பாலை என்ற பிள்ளை, பாலையாம் மைந்தன். அந்த பாலையாம் மைந்தனுக்கு ஒரு அரசாட்சி தர வேண்டும் அல்லவா? தந்தை என்பவன் மகனுக்கு சொத்து தர வேண்டும். அந்த அரசாட்சியாக என்ன தருகின்றான் என்று கேட்டால், அந்த மைந்தன் நானில அரசர்பால் இறந்து ஒரு நிலத்தை பெற்றிருக்கின்றான். ஏனைய நானிலங்களாகின்ற குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தலாகிய நிலங்களிலே அரசர்களிலே இறந்து பெற்றிருக்கின்றான் இந்த மேட்டு பகுதியாகின்ற பாலை நிலத்தினை. வன்முரம்பு நானில அரசர்பால் இறந்து பெற்றிருக்கின்றான் என்று இருந்தாலும், உண்மையிலே பாலைக்குரிய நிலம் என்பது குறிஞ்சி மற்றும் முல்லை ஆகிய 2 இடங்களிலிருந்து இறந்து பெற்ற நிலம்தான். மருதத்திலோ நெய்தலிலோ இந்த பாலைக்கு நிலம் என்பது இலக்கியத்திலே சொல்லப்படவில்லை. இருந்தாலும் கடுமையான வேனிலே அந்த மருத நிலத்திலும் நெய்தல் நிலத்திலும் கூட பாலை உண்டாகுமோ என்று கருதும் வண்ணம் இங்கு ஆசிரியர் நானில அரசர்பால் இறந்து இந்த நிலத்தினை பாலை பெற்றிருக்கின்றது என்று சொல்றார். ஆனால் அவ்வாறு பெற்ற நிலம் வன்முரம்பு என்று கூறுகின்றார், வலிய மேட்டுப்பகுதி என்று கூறுகின்றார். இதனால் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, நானில அரசர்பால் இறந்து பெற்றது என்பதனால பாலைக்கு உரிய நிலம் நானிலத்தில் வேறாகாது என்பது தெரிகின்றது. நானில நிலமே பாலைக்குரிய நிலம், அதற்கென்று தனி நிலம் இல்லை. ஆகவே வேறு இடத்திலே அதற்கு நிலம் இல்லை என்பது தெரிகின்றது. ஆனால் அதனுடைய நிலத்தின் இயல்பும் சொல்லப்பட்டு விட்டது. வன்முரம்பு என்பமையினாலே அதற்கு நிலம் உண்டு. எங்கு உண்டு என்று கேட்டால், இந்த நானிலத்திற்குள்ளேயே ஒரு மேட்டுப்பகுதி உண்டு என்று சொன்னால் அது பாலைக்குரிய நிலம் என்பது சொல்லப்பட்டது. நானில அரசர்கள் பேரரசர்களாக இருப்ப, பாலை என்பது அவரிடந்து இறந்து பெற்ற அந்த நிலத்திலே அரசாட்சி செய்கின்ற ஒரு சிற்றரசன் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. சிற்றரசு ஆள்வதும் உள்ளதால், அப்ப பாலையை சிற்றரசு என்று சொன்ன காரணத்தினாலே தொண்டை நாட்டின்கள் அந்த பாலை என்பது பெரிதும் இல்லை என்பதோ, அதற்கு பெருமை இல்லை என்பதோ இங்கு குறிக்கப்பட்டது என்ற காரணத்தினால்தான் அந்த நிலத்திலே இந்த பெரிய சிவத்தலம் இருக்கின்றது என்று சொல்லாமல் ஆசிரியர் விட்டுவிட்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தது முல்லை வருகின்றது. இப்பொழுது குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் இடையிலே கடிய வேநீர் காலத்திலே மழை தவிர்ந்த பொழுது உண்டாவது பாலை என்பதனால குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் இடையிலே அதனை வைத்தார். ஆனால் நல்ல நேரத்திலே குறிஞ்சியை அடுத்து உடனே காணப்படுவது முல்லைதான். பாலை என்பது எப்பொழுதும் காணப்படுகின்ற நிலம் அன்று என்பதை நாம் உணர வேண்டும். குறிஞ்சியை அடுத்து இருப்பது முல்லை. முல்லை என்பது புறவம் என்று சொல்லப்படும் காட்டுப்பகுதி. அதனுடைய சிறப்பினை ஒரு சில பாடல்களினாலே நமக்கு ஆசிரியர் கூறுகின்றார். 56வது பாடல் முதல் 63வது பாடல் வரை 8 பாடல்கள் முல்லைக்கு ஒதுக்கி இருக்கின்றார். நவிலும் இந்நில புறம்பையில் புறவம் நன்மடந்தை குவிவரும் தழல் வெம்மைகூர் கொடும் பசி தனிய செவிலியாய் முகில் தீம்பயம் குட்டிட வளர்ந்தாங்கு அவிழும் நீழ்வரகாதியாம் மகப்பயந்து அளிக்கும். இவ்வாறு சொல்லப்படுகின்ற நிலம் குறிஞ்சி நிலம் மற்றும் பாலை நிலம் அதனுடைய வெளிப்பகுதியிலே காணப்படுவது, பயில்வது என்றால் காணப்படுவது புறவமாகின்ற நன்மடந்தை, நல்ல பெண். மண்ணினை பெண் என்று கூறுவது மரபு. ஆகவே இந்த முல்லை நிலமாகின்ற பெண் குவி வரும் தழல் வெம்மைகூர் கொடும் பசி தனிய. குவி வரும் என்று சொன்னால் குறையாத என்பது பொருள். குறையாத வெம்மை, கூர் கொடும் பசி.
பசி என்பது உண்மையில வயிற்றிலே இருக்கின்ற ஒரு நெருப்பு, ஜாடர அக்னி என்று நம்முடைய நூல்கள் கூறுகின்றன. உணவு என்ற உணவு பெய்யப்படாவிட்டால் அந்த நெருப்பானது அதிகரிக்கும். ஆகவே வெப்பத்தோடு அதிகரிக்கின்ற அந்த கொடிய பசியாகின்ற நோயை தணிக்கும் வண்ணம் செவிலியாக இருக்கின்ற முகில் மேகமானது தீம்பயம் ஊற்றிட இனிய பால் போலும் நீரினை பொழிய, அந்த நீரினை பெற்று வளர்வது எது அப்படின்னு கேட்டா, இந்த முல்லை நிலமாகின்ற பெண்ணுக்கு வரகு முதலிய பயிர்களாகின்ற பிள்ளைகள் பிறக்கின்றன. அந்த பிள்ளைகளை செவிலித்தாய் போல மேகம் மழை அளித்து வளர்க்கின்றது. செவிலித்தாயாகின்ற மேகம் அளிக்கின்ற நீர் ஒரு குழந்தைக்கு பால் போல் அமைகின்றது. பொதுவாக கைக்குழந்தைக்கு பால் முக்கியம். வரகு முதலிய தானியங்களை குழந்தை என்று உருவகிக்கும் பொழுது அந்த தானியங்களுக்கு பால் போல் அமைவது எது? மேகத்தினுடைய நீர்தான் பால் போல் அமைகின்றது. அந்த மேகம் எதை போல் அமைகின்றது என்று கேட்டால், பெற்ற தாய்க்கு உதவி செய்கின்ற செவிலித்தாய் போல் அது அமைகின்றது. அதனால வரகு முதலிய பயிர்கள் அங்கு விளைகின்றன. அவையெல்லாம் முல்லை நிலமாகின்ற பெண்ணினுடைய பிள்ளைகள் போல் காணப்படும் என்று இந்த உருவகத்தை இங்கு முதல் பாடலிலே சொன்னார். வரகு என்பது ஒரு தானியம், அது காட்டிலே விளைகின்ற தானியம் என்று பார்க்கின்றோம். கொல்ல எங்கனும் கொழுமலர் ததை புனமுறுக்கில் முல்லை மென்கொடி படர்ந்து அலர் நிறை நிறை முகிழ்ப்ப அல்லை வென்ற கந்தரப்பிரான் அரக்கெரி மார்பில் தொல்லை வெண்டலை மாளிகை துயல் வரல் மானும் என்பது 57வது பாடல். கொல்லை எங்கனும், கொல்லை என்றும் முனை நிலத்திற்கு ஒரு பெயர் உண்டு. புறவம் கொல்லை என்பதெல்லாம் முனை நிலத்தை குறிக்கின்ற பெயர்கள். அப்ப முல்லை பகுதி எங்கனும், கொல்லைனா நம் வீட்டு கொல்லை என்று எடுத்துக்கொள்ளக் கூடாது. நாட்டிற்கே கொல்லை போல அமைவது முல்லை நிலம். அந்த முனை நிலம் முழுவதும் காணப்படுகின்ற கருப்பொருள் என்னன்னு கேட்டா முருக்க மரம். அந்த முருக்க மரம் அதனுடைய பூக்கள் சிவந்து காணப்படும். முருக்க மலரை போல சிவப்பு என்று கூறுவார்கள். அதனுடைய கொழு மலர் அது பெரிய மலராக பூக்கும். அந்த பூவெல்லாம் சிவப்பாக இருக்கும். அந்த முருக்க மரத்தின் மீது முல்லையினுடைய மென்மையான கொடி படர்ந்திருக்கின்றது. முல்லை என்பது ஒரு கொடி என்பதனால ஒரு மரத்தை கொண்டுதான் அது படர்ந்து வாழும். பிரித்து விட்டால் அது உலர்ந்து வாடி போய்விடும். கொம்பரில்லா கொடி போல் அலமந்தனன் கோமளமே வெம்புகின்றேனே விடுதி கண்டாய் என்பது திருவாசகம். கொம்பு இல்லாத கொடி இருக்கின்றதே, அது வெம்பி வாடிவிடும். ஆகவே முல்லை என்பது தான் வாழ்வதற்கு இந்த முருக்க மரத்தை படர்ந்திருக்கின்றது. படர்ந்து முருக்க மரம் சிவப்பாக பூக்கின்றது. அதிலே படர்ந்த முல்லை மென்கொடி பிள்ளைவளேர் என்று வரிசையாக பூக்களை பூக்கின்றது. இந்த இரண்டும் சேர்ந்து காணப்படுகின்ற காட்சி எப்படி இருக்குன்னா, இரவை வென்ற கரிய நிறம் கொண்ட கழுத்தினை கொண்டிருக்கின்ற சிவபெருமான், நீலகண்ட பெருமான். கந்தரம் என்றால் கழுத்து, அல் என்றால் இரவு. இரவினுடைய இருட்டினை வென்ற கரிய கழுத்தை கொண்ட பெருமான், அவருடைய அரக்கு எரி மார்பில் என்றால் சிவந்திருக்கின்ற அவருடைய மார்பிலே தொல்லை வெண்டலை மாளிகை துயல் வரல் மாறும். பல பிரம்மாக்களை சம்ஹரித்து அந்த பிரம்ம கபாலங்களாகின்ற தலைமாலையை கோத்து அணிந்திருக்கின்றான் மார்பில. இன்றைக்கும் நம்ம பார்க்கிறோம்னா இந்த தலைமாலை இல்லாமல் அண்ணாமலையார் புறப்பாடு என்றைக்குமே இல்லை. தலைமாலை அணிவித்துதான் புறப்பாடு செய்வார்கள். கூத்த பெருமானுக்கும் அந்த தலைமாலை உண்டு. அது வெள்ளை வெள்ளையர் என்று இருக்கின்றது. பரமேஸ்வருடைய மார்பு செக்கச்சுவேர் என்று இருக்கின்றது. அவருடைய சிவந்த மார்பிலே பிரம்மனுடைய வெண்டலை மாலை அது அசைவதை போல் காணப்படுகின்றது. இந்த முல்லைப்பெருடைய வெண்பூக்கள் முருக்க மரத்தின் மீது படர்ந்து மலர்ந்து காணப்படுகின்ற காட்சி என்று சொன்னார். 58வது பாடல். நீலம் பூத்தலர் பூவையை கொட்டு நீள் கரத்தால் கோலம் பூத்த பொற்கொன்றைகள் தழி கிடந்த அசைவ ஆலம் பூத்தருள் மிடற்றினோன் அன்று மோகினியாம் சீலம் பூத்தமால் இளமுலை
திளைப்பது தெளிக்கும். நீல நிறத்தோடு பூத்து காணப்படுகின்ற பூவை என்ற ஒரு மரம். பூவை என்பது அந்த காயா மரம் என்று சொல்வார்கள். அதனுடைய பூவினை காயாம்பூ என்று சொல்வார்கள். நம்ம பார்த்திருப்போம், வயக்காட்டுல தனி மரமா நின்றுகிட்டு வயலட் கலர் பூக்களை பூக்கின்ற மரங்களை பார்த்திருப்பீர்கள். அதான் காயாம்பூ மரம், காயா மரம். காயா மரம் என்றால் அந்த மரத்திற்கு காயா என்று பெயர். அது காய்க்காத மரம் என்று கொள்ளக்கூடாது. கொய்யாப்பழம் என்பதை போலதான். அதனை மரத்திலிருந்து கொய்து எடுத்தாலும் அந்த பழத்திற்கு கொய்யா என்று பெயர். அதே போல இது காய்க்கின்ற மரம் தான், அதுக்கு காயா என்று பெயர். இலக்கியத்திலே பூவை என்று பெயர். அதனுடைய பூ நீல நிறமாக இருக்கும், வயலட் கலர்ல. கண்ணனுடைய திருமேனி போல காட்சி தருகின்றது. அந்த மரத்தின் மீது அருகிலே இருக்கின்ற கொன்றை மரமானது பொன்மயமாக பூத்திருக்கின்ற தன்னுடைய கிளையினை தொங்க விடுகின்றது. பக்கத்தில் இருக்கிற மரத்தின் மீது இந்த மரத்தினுடைய கிளையானது அந்த காயா மரத்தினை அணைத்துக் கொண்டிருப்பதை போல காட்சி தருகின்றது. அனைத்திருந்த பெருமான் என்று நீங்க பார்த்திருப்பீங்க. ஆலிங்கன சந்திரசேகரர் என்று சில சிவாலயங்கள்ல இருக்கும். சந்திரசேகரர் என்பவர் நின்ற திருக்குறத்துல சுவாமி 4 திருக்குறங்களோடும் அம்பாள் 2 திருக்குறங்களோடும் பெருமானுக்கு இடது பாகத்திலே அம்பாள் இருப்பார்கள். அவ்வாறு இருக்கின்ற மூர்த்தம். பொதுவாக பிரதோஷ மூர்த்தம் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். சின்னதா இருந்தா பிரதோஷ மூர்த்தமாக பயன்படுத்துவார்கள். பெரிய மூர்த்தங்களை புறப்பாட்டுக்கு பயன்படுத்துவார்கள் உற்சவத்திலேயே. அந்த சந்திரசேகர பெருமானே தன்னுடைய திருக்கரத்தினாலே அம்மையாரை அணைத்த வண்ணம் இருப்பதும் உண்டு. அதற்கு ஆலிங்கன சந்திரசேகரன் என்று பெயர். அவ்வாறு திருவாவடுதுறையிலே முக்கியமான மூர்த்தி இருக்கின்றார், அனைத்திருந்த நாயகர்னு. ரத சப்தமி விழாவிலே அவர் தான் தீர்த்தம் கொடுக்கிறார் என்று பார்க்கின்றோம். அந்த பெருமானை போல் காட்சி தருகின்றது இந்த மரம். கொன்றை மரமானது தன்னுடைய பொன்மயமாக பூத்திருக்கின்ற பூக்களோடு கூடிய கிளையினாலே கருநீல நிறத்திலே பூத்திருக்கின்ற காயா மரத்தினை அணைத்துக் கொண்டிருப்பது என்பது தாருகாவனத்திலே இறைவன் தாருகாவனத்து ரிஷிகளுடைய அந்த தருக்கினை அழிப்பதற்காக அவருடைய மனைவிமார்களுடைய மனதினை தன்பால் ஈர்க்கும் வண்ணம் அழகிய பிக்ஷாண்டவ கோலத்திலே சென்ற பொழுது அந்த ரிஷி பெருமக்களுக்கு இறைவன்பால் சினம் வந்தது. நீங்கள் மட்டும் என்ன ஒழுங்கு என்பதை காட்டுவதற்காக திருமால் மோகினி வடிவத்திலே அந்த ரிஷிகளுடைய மனத்தையும் சென்று கலைத்தார் என்பது புராணம். அந்த நேரத்திலே மோகினியாகின்ற அந்த திருமால் இறைவனிடத்திலே மயங்கவும் இறைவன் அந்த திருமாலை அணைத்து அருள் செய்தான். அவ்வாறு பெற்ற பிள்ளைதான் சாத்தன் என்று பார்க்கின்றோம். சாத்தனை மகனாக கொண்டார் என்று அப்பர்வர்மன் பாடியிருக்கின்றார். தர்மசாஸ்தா என்ற பிள்ளையை திருமால் பெற்றார். இறைவனுடைய சகசிரநாமத்தில சுபுத்திரிநேர மகா என்று வேதசார சிவசனத்திலே வருகின்றது. இறைவனுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாருமே உலக மக்களால் வணங்கப்படுகின்ற கண்கண்ட தெய்வங்களாக வணங்கப்படுகின்ற பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் என்பது அதற்கு பொருள். அதற்கு பாஷ்யம் செய்கின்ற பரமசிவேந்திரர் எடுத்துக்காட்டாக பெருமானுடைய பிள்ளைகளாக இருக்கின்றவர்கள் யாருன்னு கேட்டா கணபதி முதல்ல மூத்த பிள்ளையார் என்று சொல்லப்படுபவர். அடுத்தது முருகப்பெருமான் இளையனார் என்றே கூறப்படுபவர். அடுத்தது சாத்தனார் தர்மசாஸ்தா, அவரும் கண்கண்ட தெய்வமாக பலராலும் வணங்கப்படுபவர். தர்மசாஸ்தா என்ற ஐயப்பன் என்று பார்க்கின்றோம். அதோடு கூட வீரபத்திரர், அவரும் சிறப்பாக வணங்கப்படுகின்றார். இவ்வாறு உலகம் தெய்வம் என்று வணங்குகின்ற உயர்ந்த பிள்ளைகளை பெற்றிருக்கின்றவன் யார் என்று கேட்டால் சிவபெருமான் என்று அந்த சகசிரநாமம் கூறுகின்றது. இந்த தர்மசாஸ்தா என்பவர் மோகினிக்கு பிறந்தவர். அப்ப பெருமான் மோகினியை அணைத்தார் அல்லவா, அந்த காட்சியை நினைவூட்டுகின்றது. இந்த முல்லை நிலத்தில் இருக்கின்ற பொன்மயமான கொன்றை மரமானது தன்னுடைய கிளையினாலே அருகிலே இருக்கின்ற பூவை மரத்தினை அணைத்துக் கொண்டிருப்பது என்று இங்கு கூறுகின்றார் 58வது பாட்டுல. நீலம் பூத்தலர் பூவையை கோட்டு நீள் கரத்தால், கோடு என்றால் கிளை, அது கோட்டு அப்படின்னு வலித்திருக்கின்றது. ஏன் கிளையாகின்ற கரம் என்று அந்த பொருளினை தருவதற்காக, கிளைக்கரம் என்று கூறுவதற்காக கோட்டு நீர் கரம் என்று கூறுகின்றார்.
கிளையாகின்ற கரத்தினாலே. கிளையாகின்ற கரம் என்பது உருவகம். கோலம் பூத்தபர் கொன்றைகள் தழி கிடந்த செய்வ ஆலம் பூத்தருள் மிடற்றினோன் அன்று மோகினியான் சீலம் பூத்தமால் இளமுலை திளைப்பது திளைக்கும். மோகினியை அணைத்து மகிழ்வதை போன்று காணப்படுகின்றது என்று சொன்னார். அடுத்த பாடல் 59வது பாடல். பெண்ணலங்கனி இடைக்குல பிடிநடை மடவார் விண்ணலங்கனி மாதரை எழிலினால் வென்று பன்னலங்கனி மிடற்றவர் பனைத்த மூக்கறிந்து மண்ணில் எங்கனும் தூக்கி வைத்தன குமிழ் மலரும். குமிழம்பூ என்று ஒரு பூ. அந்த பூவினை பெண்ணினுடைய மூக்கிற்கு உண்மையாக கூறுவார்கள். அந்த பூ ஒரு குறைந்த உயரத்திலே வளரும் போலும். அது அதிகமாக பூத்திருக்கின்றது அந்த பூ. இப்பொழுது ஒரு தற்குறிப்பேற்றம் செய்கின்றார். இந்த பூ என்ன தெரியுமா? பெண்மை அழகு மிகுந்திருக்கின்ற இடைஜாதி பெண்கள், அவர்கள் தானே முல்லைநிலத்துக்கு உரிய பெண்கள், ஆயர்குல பெண்டில். அவர்கள் பெண் யானையை போன்ற நடையை கொண்டிருக்கின்ற இளம்பருவத்து பெண்கள். அவர்கள் விண்ணிலே இருக்கின்ற தேவமாதரை தங்களுடைய அழகினாலே வென்று விட்டார்கள். இப்பொழுது தங்களுடைய வெற்றிக்கு அடையாளமாக தோற்று போன அந்த விண்ணுலக பெண்களுடைய மூக்கினை எல்லாம் அறிந்து பூமியிலே சிந்தி வைத்ததை போல குமிழம்பூ மறந்திருக்கின்றது. அழகு போட்டியிலே வென்று தோற்று போன தேவமாதருடைய மூக்கை எல்லாம் வெட்டி பூமியிலே எரிந்ததை போல இந்த குமிழம்பூ மறந்து காணப்படுகின்றது என்று ஒரு தற்குறிப்பேற்றம் செய்கின்றார். அடுத்த பாடல். மவ்வலம் குழலார் விழிக்கு உடைந்து வான் குதிக்கும் நவ்வி மீண்ட அகலா வகை மகளிர் ஆனனத்துக்கு ஒவ்வொராதவர் ஆணையில் திரியும் ஒன்மதிகன் கண்டு அவ்வுழித்தன திருக்கையில் சிறைப்படுத்தலைக்கும். மவ்வல் என்றால் முல்லை. மவ்வலம் குழலார், முல்லை பூவிலே தங்களுடைய கூந்தலிலே சூடியிருக்கின்ற அந்த இடையர் பெண்கள், முல்லைநில பெண்கள். முல்லைநில பெண்கள் முல்லை நிலத்துக்கு உரிய முல்லைப்பூவை தானே சுடுவார்கள். ஆகவே அந்த நிலத்திற்குரிய கருப்பொருள் எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அவர்கள் மானை விட அழகாக பார்வை கொண்டவர்கள். மான் என்பது அஞ்சி அஞ்சி பார்க்கும். பொதுவாக பெண்களும் அஞ்சி அஞ்சி பார்ப்பார்கள். அவ்வாறு அஞ்சி பார்ப்பதிலே ஒரு அழகு இருக்கும். அப்ப மானினுடைய பார்வையிலே இருக்கின்ற மருட்சியின் அழகு பெண்ணினுடைய பார்வையிலே உண்டு. ஆனால் இந்த முல்லைநில பெண்கள் மானை விட அழகாக பார்க்கின்றார்கள் என்பதனால அந்த மான்கள் எல்லாம் வெட்கப்பட்டு இவருடைய பார்வைக்கு தோற்று போய் வானத்திலே போய் குதிக்கின்றனவா. பூமியில இருந்தா நமக்கு ஆபத்து அப்படின்னு வானத்திலே சென்று குதித்தன. அவ்வாறு வானத்திலே சென்று குதித்த உடனே இந்த பெண்களுடைய முகத்திற்கு தொற்று போய் பூமிக்கு வர வெட்கப்பட்டு கொண்டு வானத்திலே தொலைவிலே திரிகின்ற அந்த சந்திரன் இருக்கின்றானே, அந்த சந்திர மண்டலத்திலே போய் இவை குதித்து விட்டன. இந்த மான்லாம் குதித்த பிறகு அந்த சந்திர மண்டலத்தில் இருக்கின்ற நிலா என்ன சொன்னதா, நான் இந்த பெண்களுடைய முகத்திற்கு பயந்து கொண்டுதான் பூமிக்கு வராம இருக்கேன், நீங்க மீண்டும் பூமிக்கு போக வேண்டாம், இங்கேயே சேஃபா இருங்க சொல்லி அந்த மானை அந்த நிலவு என்ன பண்ணது, தன்னிடத்திலே வைத்துக் கொண்டதை போல காணப்படுகின்றது. பூமியிலிருந்து ஆகாயத்துல பார்க்கும் பொழுது முழு நிலாவுக்குள்ள ஒரு கருப்பு தெரியும். அந்த கருப்பினை இலக்கியம் என்ன சொல்லும்னா, அந்த நிலவிற்குள்ளே ஒரு மான் இருக்கின்றது என்று சொல்லும். இது இலக்கியத்திலே வருகின்ற ஒரு மரபு. வீட்டிலே அம்மா குழந்தைக்கு சொல்றாங்களோ இல்லையோ, கவிஞர்கள் இவ்வாறு சொல்கின்றார்கள். ஒரு பெண்ணுடைய முகம் என்பது மறுவில்லாத மதியாக இருக்கின்றது என்று சொல்வார்கள். மதியை விட அது சிறந்தா இருக்கின்றது. என்ன காரணம்? மறு என்றால் கரை. ஒரு மான் துள்ளுவதை போன்று ஒரு கரையானது காணப்படுகின்றது முழு நிலவில. அப்படிப்பட்ட எந்த கரையும் இல்லாமல் கரையற்ற முழு நிலவினை போல் காணப்படுகின்றது பெண்ணுடைய முகம் என்று சிறப்பாக கூறுவார்கள். இப்பொழுது வானத்திலே இருக்கின்ற திங்களிலே அந்த மான் எவ்வாறு சேர்ந்தது என்பதற்கு ஒரு காரணம் கற்பிக்கின்றார். முல்லை நிலத்து பெண்ணுடைய பார்வைக்கு உடைந்து போய் பூமியில் இருக்கின்ற மான் என்பது வானத்திலே தாவி அங்கு போய் பத்திரமாக இருக்கின்றது என்று சொன்னார்.
கற்றை வார்குழல் ஆய்ச்சியர் கையல் விழிமுகத்தில் பெற்றி ஒப்புற பெருங்குறுந்துச்சி மேல் தாவி ஒற்றைமானுடை கலைமதி அதன் நிழல் உறங்கும் மற்றைமானையும் பற்றுவான் கதிர்கையால் வருடும். நீண்ட கற்றையாக பின்னப்பட்ட கூந்தலை கொண்டிருக்கின்ற ஆய்ச்சியர் இடைப்பெண்கள், அவர்களுடைய கயல் மீனை போன்ற வடிவம் கொண்டிருக்கின்ற அழகான விழி, 2 விழிகள் கொண்ட முகம், அந்த முகத்தை போல் தான் இருக்க வேண்டும் என்று திங்கள் விரும்புகின்றதாம். அவ்வாறு திங்கள் விரும்பினா ஒரு மான் தான் அந்த திங்களிடத்திலே இருக்கின்றது. இவர்களுக்கோ கயல் மீனை போன்ற 2 விழிகள் இருக்கின்றன. இப்பொழுது தனக்கும் 2 மான் இருந்தால் இவர்களை போல் விழிக்கலாம் என்று அந்த திங்கள் நினைத்ததாம். என்பதனால தன்னிடத்திலே ஒரு மான் தானே இருக்கின்றது, இன்னொரு மான் வேண்டும் என்பதற்காக அந்த முல்லைக்காட்டிலே இருக்கின்ற குருந்த மரம், அந்த குருந்த மரத்தினுடைய உயர்ந்த கிளையிலே வந்து அந்த திங்களானது தங்குகின்றது. தங்கி அந்த குருந்த மரத்தினுடைய நிழலிலே ஒரு மானானது தூங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த மானை தான் தன்னுடைய உலகத்திற்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று நிலா முடிவு செய்து தன்னுடைய வெண்மையான கதிர்களினாலே அந்த மானை தடவி எழுப்புகின்றது, வருடுகின்றது. அப்படிதான் தூக்கிட்டு போற மாதிரி அந்த காட்சி தெரியுது. அதாவது குருந்த மரத்தினுடைய கிளையிலே தங்குகின்ற திங்களுடைய வெண்மையான கதிர்கள் அந்த குருந்த மரத்தினுடைய மூலத்திலே நிழலிலே உறங்குகின்ற மான் மீது பட்டு, மான் இருக்கிற இடம் நமக்கு தெரியுது, வெள்ளை வெள்ளையர்னு இந்த திங்களுடைய ஒளியில தெரியுது. அது எப்படி தோன்றுதுன்னா, கவிஞருக்கு அந்த மான்குட்டிய நிலா கையினால எடுத்துக்கிட்டு அவங்க ஊருக்கு கொண்டு போற மாதிரி தெரியுது. அது ஏன் கொண்டு போனோம்னு இவர் யோசிச்சு பாக்குறாரு. தன்னிடத்திலே ஒரு மான் தான் இருக்கின்றது, 2 மான்கள் இருந்தால் இந்த முதலெழுத்து பெண்களைப் போல விழிக்கலாம் என்று நினைத்து அவ்வாறு எடுத்து செய்கின்றது என்று கூறுகின்றார். அடுத்த பாடல். நலம் பயின்று இளவேனிலின் நவிலும் ஆங்குயில்கள் அலம்பு கார் வரும் போது வாயடைப்பது முன்னாள் புலம்பு கொண்டவர் காரொடும் தலைவர் தேர் புகுத வலம் புனைந்துரை வளமொழிக்கு இடைதலானன்றே. நலம் பயின்று இளவேனிலின் நவிலும் மாங்குயில்கள். அழகாக அந்த இளவேனிலே, இளவேனில் என்பது சித்திரை வைகாசி, அந்த இளவேனிலே நலம் பயின்று அப்படின்னு அர்த்தம் சந்தோஷமா இருந்து. இந்த குயில்லாம் என்ன பண்ணுது, குயிலுக்கெல்லாம் கோடை காலம் தான் ரொம்ப சிறப்பு, கூவிக்கொண்டே இருக்கும் கோடை காலத்துல. அப்பொழுது இந்த இளவேனில் பருவத்திலே வீட்டிலே இருக்கிற மாமரத்தில் எல்லாம் வந்து குயில் அமர்ந்து விடும். அமர்ந்து கொண்டு அந்த மான் தளிர்கள் அவற்றையெல்லாம் உணவாக கொள்ளும் என்பதனால சந்தோஷமா இருக்குது. அப்படி சந்தோஷமா இருந்து கூவிக்கொண்டே இருக்கும் நவிலும் மாங்குயில்கள். அப்படி கூவிக்கொண்டே இருக்கின்ற குயில்கள் அலம்பு கார் வரும் போது என்றால் ஓசையோடு கார்காலம் வரும் பொழுது. கார்காலம் ஓசையோடு வருகின்றது. எப்படி வருகின்றது அப்படின்னு கேட்டா, மேகம் இடித்து மழை பெய்யும் ஒலி, அந்த ஒலியோடு கூட அருவிகள் பாய்கின்ற ஒலி, இவையெல்லாம் மழைக்காலத்து ஒலிகள். இந்த ஒலிகளினாலே இந்த குயில்கள் வாயடைத்து போகின்றன. அப்பொழுது கார்காலத்திலே மேகம் இடிப்பதும் மழை பெய்து அருவிகள் ஓ என்று கொட்டுவதையும் கேட்டு குயில்கள் வாயடித்து போய் மௌனமாகி விடுகின்றன. ஏன்பா அப்படின்னு கேட்டா, நம்முடைய ஆசிரியர் சொல்றாரு, தலைவன் தலைவியை பிரிந்து சென்றிருக்கின்றான் பொருள் தேடி வருவதற்காக, அல்லது வேந்தருக்கு உற்றுழி பிரிந்து போயிருப்பான், தன்னுடைய அரசனுக்கு உதவி செய்வதற்காக மாற்றரசனோடு போரிடுவதற்காக சென்றிருப்பான், அல்லது ஓதுவதற்காக சென்றிருப்பான். செல்லும் பொழுது கார்காலத்திலே வந்து விடுகின்றேன். எந்த தலைவனும் கார்காலத்திலே தலைவியை பிரியக்கூடாது என்று நம்முடைய சாத்திரம் கூறுகின்றது. துறவிகள் கூட கார்காலத்திலே ஓர் ஊரிலேயே இருப்பார்களாம். பொதுவாக துறவிகளுக்கு என்ன சட்டம்னு கேட்டா, 2 இரவுகள் ஓர் ஊரிலே தங்கக்கூடாது என்பது சட்டம். ஏன் அந்த சட்டத்தை வச்சிருக்காங்க? 2 இரவு ஓர் ஊரிலே தங்கும்படி அவர்கள் நேர்ந்தால்
2 பகல் ஓரிடத்திலேயே உணவு கொள்ள நேரிடும். துறவிகள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடலாம், பகல்ல சாப்பிடலாம். இரவுல அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. ஆனால் இரவிலே அந்த ஊரிலே ஒரு மடத்திலே உறங்குகின்றார்கள்னா அடுத்த நாள் காலையில அவர்கள் அந்த ஊரை விட்டு புறப்பட்டு விட வேண்டும். மறுநாள் இரவிலும் தூங்கும் வண்ணம் அவர்கள் அங்கு இருந்தால் மீண்டும் மீண்டும் ஓரிடத்திலேயே உணவு கொள்ளும் வண்ணம் நேரிடலாம். அவ்வாறு நேரிட்டால் உணவளிக்கின்ற மக்களோடு அவர்களுக்கு நட்பு ஏற்பட்டு விடும். விருப்பு வெறுப்புகளுக்கு வித்திடுகின்ற நட்பு உறவு என்பது ஏற்பட்டுவிடும். அந்த உறவு என்பது துறவிற்கு பகை என்பதனால அவர்கள் ஊர் ஊராக போவார்கள். அப்படி ஊர் ஊராக போகின்ற துறவிகளுக்கு கூட மழை பெய்கின்ற 2 மாதங்கள் அல்லது 4 பட்சங்கள், பட்சம் என்றால் 15 நாள், கடுமையாக மழை பொழிவு இருக்கின்ற 60 நாட்களுக்கு அவர்கள் ஊர் விட்டு ஊர் போக வேண்டாம், ஓர் ஊரிலேயே தங்கலாம் என்று சாத்திரம் இடம் கொடுக்கின்றது. இப்பொழுது இல்லறத்தை நடத்துகின்ற ஒரு தலைவன் இந்த மழை காலத்திலே தன் அன்பினை வேண்டி இருக்கின்ற மனைவியை விட்டு பிரியலாமா? பிரியவே கூடாது என்பதனால எந்த நிலையிலும் வெளியிலே சென்றிருக்கின்ற ஒரு தலைவன் கார்காலத்திலே வீட்டிற்கு வந்து விடுவார். இப்பொழுது இந்த குயில்லாம் என்ன பண்ணுது? வேநீர்காலத்திலே தலைவீரை பிரிந்து தலைமக்கள் சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த குயில் மட்டும் ஜோடி ஜோடியா வந்து உட்கார்ந்துக்குது எங்க வீட்டில இருக்கிற மாமரத்துல. தனித்திருக்கின்ற தலைவியினுடைய உள்ளம் வெதும்பும் வண்ணம் அவை கூவுகின்றன என்ற செய்தியை திருக்கோவையார் நமக்கு காட்டுகின்றது. அந்த கூட்டம் கூட்டமா குயில் வந்து கூவதை பார்த்து தலைவிக்கு ரொம்ப கோபம் வருது. காதை பொத்திக்கிறார். கல்லெடுத்து அடிச்சு இந்த குயில்களை விரட்ட வேண்டும் என்பது அவளுக்கு எண்ணம். இந்த குயில்கள் பிறர் படுகின்ற துன்பத்திலே இன்பத்தை காண்கின்றன. இதெல்லாம் ஏன் இப்படி கூவிக்கொண்டே இருக்கின்றன நாராசமாக? இந்த குயில்களுக்கு ஒரு ஊமை கொடுத்தாள். என்ன கொடுத்தாள்னா, தில்லையிலே இருந்து கொண்டு நடராஜ பெருமானை தரிசனம் செய்யாமல் வேளா வேளைக்கு உணவு மெனு போட்டு நேரத்துல உண்டு மகிழ்கின்ற கூழின் மலிமனம் கொண்டவர்கள் அந்த பேதைகளைப் போல அவருடைய மனம் என்பது எப்படி பொழுதைக்கு பொழுதை இருளுமோ அறியாமை மிகுமோ அதை போல கரிநிறம் கொண்டிருக்கின்ற கோகிலங்கள் என்று அந்த கோகிலங்களை திட்டுகின்றார். குயில் கருப்பா இருக்கு, அந்த கருப்பு அது நமக்கு வெறுப்பா இருக்கு. அந்த கருப்பு ஏன் வெறுப்பா இருக்குன்னா குயில் செய்கின்ற செயல் வெறுப்பா இருக்கு. அது கூவுதல் நமக்கு பிடிக்கல. குயிலினுடைய கூவுதல் இன்பமாக இருக்கும் எல்லாரும் சொல்றாங்களேன்னா அது யாருக்கு இன்பமா இருக்கும் என்று கேட்டால் தலைவனோடு சேர்ந்திருக்கின்ற தலைவிக்கு வேண்டுமானால் இன்பமா இருக்கலாம். தலைவினை பிரிந்திருக்கின்ற தலைவிக்கு அது இன்பமாக இருக்காது. குயிலினுடைய ஓசையோ, குடலினுடைய ஓசையோ, வீணையினுடைய ஓசையோ, மேகத்தினுடைய ஓசையோ, கடலுடைய ஓசையோ, எந்த ஓசையுமே தலைவனை பிரிந்திருக்கின்ற தலைவிக்கு இன்பத்தை தரமாட்டா என்று இலக்கியங்கள் கூறுகின்றன. ஆகவே இந்த குயில் எப்படி கருப்பா இருக்குன்னு கேட்டா, நடராஜ பெருமானை சென்று தரிசிக்காமல் வேளாவேளைக்கு சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்களே, அவருடைய மனம் எவ்வாறு அறியாமையினாலே இருண்டு கிடக்குமோ அதை போல பொழுதைக்கு பொழுது இருண்டு கிடக்கின்ற கரிய வெறுப்பிற்குரிய நிறத்தை கொண்டது இந்த குயில் என்று அதனை திட்டுகின்றாள் அப்படின்னு பார்க்கிறோம். திருவாசகத்துல அதே குயில் தலைவிக்காக தலைவனிடத்திலே தூது சொல்ல போகின்றது. அப்பொழுது அந்த கருப்பை வெறுக்கல. அப்ப அந்த கருப்பையே பொன்னிறமான கருப்பு என்று மகிழ்கின்றாள். காருடை பொன்திகழ் மேனி கடிபுழில் வாழும் குயிலே தீருடை செங்கமலத்தில் திகழுருவாகிய செல்வன் என்று. ஆகவே குயில் நமக்கு உதவும் என்று சொன்னால் அதனுடைய கரிய நிறம் பிளாக் கோல்டு, பொன்மயமான கருப்பு என்று தோன்றுகின்றது. குயில் நமக்கு துன்பம் செய்வதை போல கூவுகின்றது என்று சொன்னால் அந்த கருப்பு அறியாமைக்கு நிகராக வெறுக்கப்படுகின்றது என்று பார்க்கின்றோம். குயில் பொதுவாக வேநீர்காலத்திலே கூவும். அந்த கூவுதல் வேநீர்காலத்தில் தானே தலைவர்கள் பிரிந்து செல்வார்கள் என்பதனால தலைவியருக்கு அது துன்பத்தை தரும். அதே கார்காலத்திலே தலைவர்கள் மீண்டு வந்து விடுகிறார்கள். அந்த தலைவர்களை இந்த தலைவியர்கள் வரவேற்கின்றார்கள். வருக வருக என்று வரவேற்கின்றார்கள். அன்போடு வரவேற்கும் பொழுது அவர்கள் பேசுகின்ற பேச்சு இருக்கின்றது. அவர்களுடைய குரல் குயிலையும் வென்ற குரல்.
தலைவனை பிரிந்திருக்கும் பொழுது அவர்கள் அழுது கொண்டிருக்கும் போது வாய் திறவாது இருக்கிறார்கள் தலைவியர்கள். தலைவனுடைய வருகையை கண்டு அவர்கள் பேசுகின்றார்கள். அந்த பேச்சு குயிலின் குரலை விட இனிமையாக இருக்கின்ற காரணத்தினாலே குயில் வாயடித்து போகின்றது அந்த கார்காலத்திலே என்று கூறுகின்றார். அது வாயடித்து போவதற்கு ஒரு காரணம், இவர்களுடைய குயிலினும் வெண்மொழி இன்மொழி கொண்டிருக்கின்ற குரல் ஒன்று, இன்னொன்று இனிமேல் இந்த தலைவியருக்கு துன்பத்தை விளைவிப்பதை போல தாங்கள் கூவ முடியாது என்ற ஒரு நிலை. அந்த காரணத்தினாலே அந்த குயில்கள் கார்காலத்திலே வாயடித்து போகின்றன என்று சொன்னார். அந்த முன்னிலத்தினுடைய பெருமையை முடிக்கின்றார் ஒரு சிவதலத்தை சொல்லி. என்ன சிவதலம்னு கேட்டா திருமுல்லை வாயில். தொண்டைமான் கடக்களிற்றினை முல்லையால் தொடக்கி அன்ற தம்பிரான் வெளிப்பட காட்சி தந்தருள் சீர் கொண்டவான்பதி முதல் பல தன்னிடை குலவ கண்ட முல்லையின் பெருமை யார் கட்டுரை திடுவார். தொண்டைமான் என்ற ஒரு மன்னன், அவன் யானை மீது ஏறி செல்கின்றான், மதம் பொழிகின்ற யானை. அந்த யானை செல்கின்ற வழியிலே முல்லை காடு. முல்லை கொடியானது யானையினுடைய பெரிய கால்களை சுற்றி கொள்கின்றது, யானை செல்வதற்கு சிரமப்படுகின்றது என்பதனால அந்த மன்னன் செய்கின்றான், யானையில் இருந்த வண்ணமே கீழே இருக்கின்ற கொடிகளை தன்னுடைய நீண்ட வாளினாலே வெட்டி அப்புறப்படுத்துகின்றான். அவ்வாறு வெட்டி அப்புறப்படுத்தும் பொழுது அவருடைய வாளானது அந்த முல்லை கொடிகளுக்கு இடையிலே சுயம்புவாக முளைத்திருக்கின்ற அந்த வட திருமுல்லை வாயில் பெருமானுடைய திருமேனியினை பேதித்து அதிலிருந்து செங்குருதி பொங்குகின்றது. மன்னன் அதிசயித்து கீழே இறங்கி தரிசனம் செய்கின்றான். அங்கு பெருமான் அவனுக்கு காட்சி தருகின்றார். உடனேயே அந்த பெருமானுக்கு அவன் திருப்பணி செய்து அந்த திருக்கோயிலே அந்த பெருமானை வழிபடுகின்றான். பின்னர் நம்பியாரூர் அந்த பெருமானை வந்து பாடுகின்றார். பாசுபதா பரஞ்சுடரே என்ற அருமையான பதிகம் பாடுகின்றார். சங்கிலிக்காக என் கண் கொண்டா என்று அந்த பதிகத்திலே பாடுகின்றார். அந்த செய்தியினை இங்கு சொல்கின்றார். தேவர்களுக்கு தலைவராக இந்த இறைவன் தொண்டைமான் தன்னுடைய மதம் மிகுந்த யானைக்கு வழி செய்வதற்காக முல்லை கொடிகளை வெட்டி அப்புறப்படுத்த அவற்றுக்கு இடையிலே அந்த தொண்டைமானுக்கு காட்சி தந்து அருள் செய்த பெருமான் வெளிப்பட்ட அந்த வட திருமுல்லை வாயில். இதனை பற்றி சேக்கிழார் பெருமான் கூறும்பொழுது, முல்லைக்கு தெய்வம் என்று தமிழ் இலக்கியம் கூறுகின்ற திருமால் அந்த திருமால் வழிபட்ட வட திருமுல்லை வாயில் என்று கூறுவார். அந்த வட திருமுல்லை வாயில் உள்ளிட்ட பல தலங்களையும் தன் அகத்தே கொண்டிருக்கின்றது தொண்டை நாட்டினுடைய முல்லை நிலம். ஆகவே அந்த முல்லை நிலத்தினுடைய பெருமையை யார் கட்டுரைத்து உரைப்பார்? கட்டுரைத்தல்னா அழகாக எடுத்து சொல்லுதல். கட்டுரை என்றால் என்ன? பல பேரும் கதை கட்டுரைங்கிறாங்க. கட்டுரை என்றால் பொய்யுரை என்ற பொருளிலே பொருட்படுத்துகிறார்கள். கட்டுரை என்றால் பொய்யுரை என்று நன்றாக எடுத்து சொல்லப்படுவதற்கு கட்டுரை என்று பெயர். கட்டுதல் என்றால் செவ்வனே அமைத்தல். ஏனோ தானோ என்று பேசாமல் ஒரு கருத்திற்கு அடுத்து எழுகின்ற கருத்தினை அடுத்து வைக்க வேண்டும். முறையாக கருத்துக்களை எழுப்பி முறையாக அவற்றை பிரசன்ட் செய்தல், அதாவது நன்றாக கட்டி கொடுத்தல், அதுதான் கட்டுரை என்று சொல்லப்படுவது. இந்த தொண்டை நாட்டினுடைய முல்லை நிலத்தினுடைய பெருமையை உள்ளவாறு அறிந்து எடுத்துச் சொல்வார்கள் யாரும் இலர். யார் எவ்வளவு சொன்னாலும் அதனினும் சிறந்த பெருமை கொண்டது தொண்டை நாட்டினுடைய முல்லை நிலம் என்று சொன்னார். அடுத்தது மருத நிலத்திற்கு வருகின்றார். மருத நிலத்தினுடைய சிறப்பினை பாலியாற்றினுடைய சிறப்பினுடைய சேர்த்து சொல்ல வேண்டும் என்பதுதான் முனிவருடைய கருத்து. இருந்தாலும் சேக்கிழார் பெருமான் திருக்குறிப்பு தொண்டர் புராணத்துல முல்லை மருத நிலத்தினை எவ்வாறு சொன்னார்? குறிஞ்சி முல்லை இவற்றை அடுத்து மருதத்தை வைத்தார். நில அமைப்பும் அவ்வாறுதான் காணப்படுகின்றது தமிழ்நாட்டில என்ற காரணத்தினால முன்னோர் வழியை பின்பற்றி அந்த மருத நிலத்தினுடைய சிறப்பினை இப்பொழுது கூறுகின்றார். ஆனால் மருத நிலத்தினுடைய சிறப்பு என்பது அந்த பாலியாற்றினுடைய சிறப்பு தான். பாலாறு பாய்கின்ற நிலம் மருத நிலம். நானிலங்களிலே மருத நிலத்திற்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது. நானிலங்களிலே மிக உயர்ந்ததாக கவிஞர்களால் கருதப்படுவது குறிஞ்சி என்றாலும் கூட எல்லா மக்களுக்கும் உணவளிக்கின்ற உழவு தொழில் சிறப்பாக இடம்பெறுவது மருத நிலத்தில் தான். முல்லை நிலத்திலோ குறிஞ்சி நிலத்திலோ உழவு இல்லை என்று சொல்ல முடியாது.
நெய்தல் நிலத்தில் கூட உழவு இருக்கின்றது. இருந்தாலும் அது சிறப்பாக காணப்படுவது என்பது மருத நிலத்திலே. அந்த மருத நிலம் என்பது ஆறுகள் பாய்ந்து அந்த ஆறுகளுடைய நீர் ஏரி குளம் குட்டைகளிலே தங்கி இருந்து ஆற்றுக்கால் வழியாக வாய்க்கால் வழியாக வயலுக்கு பாய்ந்து அந்த வயலுக்கு பாய்வதற்கு ஏற்ப தேவைப்படும் போது பாய்த்துவதற்காக சிறை செய்யப்பட்டு சிறையிலிருந்து அவற்றை விடுவிப்பதற்கான மதுகள் அமைக்கப்பெற்று இவ்வாறு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி உழைப்பு என்பது எங்கு காணப்படுகின்றது என்று கேட்டால் மருத நிலத்தில் காணப்படுகிறது என்பதனால மருத நிலத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. மருத நிலத்தினுடைய சிறப்பினை கிட்டத்தட்ட 50 பாடல்களினாலே நமக்கு விரிவாக எடுத்து கூறுவார். அந்த மருத நிலத்திலேதான் நம்முடைய காஞ்சி தலம் அமைந்திருக்கின்றது என்பது இன்னொரு காரணம். மருதத்தினை பொதுவாக ஒரு பாடலிலே கூறுகின்றார். 64வது பாடல். பொலஞ்சிறை சுரும்பு உளறுதரு குறுஞ்சுனை புறவம் நிலந்தனை புடை அடுத்தது நெட்டிளவாளை இளஞ்சி நின்று மீப்பாய்ந்தவன் மதிகிழித்து ஏகி தலங்கொள் வாணியாற்று உலவு பூந்தடம் பனை மருதம். இது ஒரு உயர்வு நவிர்ச்சி அணி. மருதலத்திலே இருக்கின்ற இளஞ்சி, இளஞ்சி என்றால் குளம் என்பது பொருள். இளஞ்சி என்றே ஒரு தலம் இருக்கின்றது தென்காசிக்கு அருகில. அந்த திருப்புகழ் பாடல் பெற்ற முருகப்பெருமானுடைய தலம் சிவத்தலம் தான். முருகப்பெருமான் சிறப்பாக இருக்கின்றார். இளஞ்சி என்ற சொல் பொதுவாக குளத்தினை குறிக்கின்ற சொல். அது இலக்கணையினால ஏரி மடு ஆகிய நீர்நிலைகளையும் குறிக்கும். இளஞ்சி என்ற சொல்லானது திருஞான சம்பந்த பெருமானுடைய புராணத்துல சேக்கிழார் பெருமானால கையாளப்பட்டிருக்கின்றது. சீர்காழியில் இருக்கின்ற குளங்களிலே பிரதிபலிக்கின்ற சூரியனுடைய பிரதிபிம்பங்கள் நிழல்கள் எல்லாம் ஆகாயத்திலே ஒரு சூரியன் தான் இருக்கின்றார், பூமியிலே பல சூரியர்கள் இருக்கின்றார்கள் என்பதை போல பூமியினுடைய ஏற்றத்தை நமக்கு எடுத்து காட்டுவதாக அந்த குளங்கள் நிரம்பி இருக்கின்றன எங்கு சீர்காழியிலே என்று பார்க்கின்றோம். அந்த இளஞ்சியிலே இளஞ்சி தோறும் ஏரி குளம் மடுக்கலாகின்ற நீர்நிலைகள் தோறும் காணப்படுகின்ற வாழை மீன். அந்த வாழை மீன் என்ன பண்ணும், உயர பாயும். அத உயர்வு நிவர்ச்சி பண்றார். பொதுவாக ஏரியிலிருந்து கரைக்கு பாயும் பொழுது ஒரு ஹைப்பர் போலாவாக ஒரு நீள்வட்டமாக பாய்கின்ற அமைப்பு கொண்டது வாழை மீன். மற்ற மீன்கள் துள்ளுவதை விட மிக உயரமாக துள்ளி கரைக்கு வந்துவிட்டு மீண்டும் குளத்திற்கே திரும்பி துள்ளி போகக்கூடிய இயல்பு கொண்டது வாழை மீன். அந்த வாழை மீன் என்ன பண்ணிச்சா, ஆகாசம் வரையும் பாய்ஞ்சிருச்சான். எவ்வளவு தூரம் பாய்ஞ்சதுன்னா ஆகாயத்தில் இருக்கின்ற சந்திரமண்டலத்திலே சென்று பாய்ந்ததா. பாய்ந்து சும்மா இருக்குதா, நிலாவை கிழிச்சுக்கிட்டு நிலாவுக்கு மேல போயிடுச்சு. நிலாவுக்கு மேல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு கேட்டா, நிலா என்பது விசும்பில் இயங்குகின்றது. விசும்பிற்கு மேல் இருப்பது விண் என்று கூறப்படுகின்றது. தமிழில விசும்பிற்கும் விண்ணிற்கும் வேறுபாடு உண்டு. விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடைப்பட்ட பகுதிதான் விசும்பு. விசும்பில் தான் கோள்கள் இயங்குகின்றன. விண்ணிலே தேவருலகங்கள் இருக்கின்றன. அந்த தேவருலகங்களிலே பாய்கின்ற ஆறுதான் ஆகாச கங்கை. அந்த ஆகாச கங்கையில போய் இந்த வாழை மீன் விழுந்துருதான். எங்க பூமியில இருக்கிற குளத்திலிருந்து ஆகாயத்துல பாய்ந்து. அப்படிப்பட்ட சிறப்பு கொண்டது இந்த மருத நிலம். இந்த வாழை மீனுக்கு ஏன் இவ்வளவு தெம்புன்னு கேட்டா, அந்த மருத நிலத்துடைய வளம் அதற்கு அவ்வளவு தெம்பினை கொடுக்கின்றது. பொன்மயமான சிறகுகளை கொண்டிருக்கின்ற வண்டுகள், ரீங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சிறிய சுனைகளை கொண்டிருக்கின்ற முல்லை நிலம். அந்த முல்லை நிலத்திற்கு தாண்டி வந்தோம் என்று சொன்னால் அதற்கு வெளியிலே புடையாக அதனை சுற்றி இருப்பது போல் காணப்படுகின்றது இந்த பனை நிலமாகின்ற மருத நிலம். அந்த மருத நிலத்தில் இருக்கின்ற குளங்களில் இருக்கின்ற வாழை மீன்களுக்கே இவ்வளவு ஆற்றல் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த மருத நிலத்தினுடைய வளப்பத்தினை நாம் கற்பனை செய்து கொள்ளலாம் என்பது பொருள். இப்பொழுது அந்த மருத நிலத்திலே இருக்கின்ற ஆற்றுக்கால் சிறப்பினை கூறுகின்றார். ஆற்றுக்கால் என்றால் வாய்க்கால். ஒருவனாகிய சிவபிரான் உலகுயிர் அளிப்ப கருணை கூர்ந்து முன் அவன் தரு பேதமும் காட்டும் திருநிகற்ப ஓர் பாலியே வயல் வளம் செழிப்ப பெருகுதன் புனல் பற்பல கால்களாய் பிரியும். உலகிற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஒருவன் முடிவு செய்து விட்டான் என்றால்
அவன் ஓரிடத்திலே இருந்து கொண்டு நன்மை செய்ய முடியாது. அப்ப ஒரு பிசினஸ் அது உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் ஒரே ஹெட் ஆபீஸ் இருந்த பிரயோஜனம் இல்லை. மக்கள் உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கெல்லாம் பிரான்ச் ஆபீஸ் போகணும். போஸ்ட் ஆபீஸ் மாதிரி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஊர்தோறும் சென்று மக்கள் இருக்கின்ற இடத்திலே தான் தொண்டு செய்ய வேண்டும். இதனை யார் உணர்த்துகின்றார் அப்படின்னு கேட்டா, பெருங்கடவுளாகின்ற சிவபெருமான் உணர்த்துகின்றான். அவன் என்ன செய்கின்றான்? உலகினையும் உயிர்களையும் காப்பதற்காக ஒரு கடவுளாக இருக்கின்ற சிவபெருமான் அவன் தானே நவந்தரு பேதமாக நடிக்கின்றான் என்று சிவஞான சித்தியார் கூறுகின்றது. அதனை இங்கு எடுத்துக்கொள்கின்றார் ஊமையாக. தத்துவ நூல்களிலே தொய்வு கொண்டிருக்கின்ற ஆசிரியர் என்பதனால தத்துவ உண்மையே ஊமையாக கொடுக்கின்றார். பரமேஸ்வரன் என்ன பண்றாரா, அவர் கடவுள் ஒருவர் தான், ஆனா பல வேஷங்கள்ல வராரு. பல வேடங்களிலே அவர் வந்தாலும் அவர் ஒருவர் தான், அவர் பலர் அல்லர் என்பதை எவ்வாறு உணரலாம்? ஏகன் அநேகன் என்பதெல்லாம் உணரலாம். ஏகன் அநேகன் இறைவர் அடி வாழ்க. அவர் அநேகராக பல உருவங்களை கொண்டு காணப்பட்டாலும் உண்மையிலே உலகிற்கு பல கடவுளர் இல்லை, கடவுள் ஒருவனே. ஆக ஏகனே அநேகனாக உருவங்கள் எடுத்துக்கொள்கின்றார். சாத்திரப்படி அடிப்படையிலே 9 பேதங்களை எடுத்துக்கொள்கின்றான். பேதம் என்றால் வேறுபாடு, விகிருதங்கள். 9 வடிவங்களை எடுத்துக்கொள்கின்றான். அந்த 9 வடிவங்கள் என்னன்னு கேட்டா, அருவமாக 4 வடிவங்கள். அவற்றை சிவம், சக்தி, நாதம், பிந்து என்று கூறுவார்கள். அடுத்தது அருவம் உருவம் இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலை அருவுருவ நிலை. சாதாக்கியம் என்று சொல்லப்படுகின்ற அருவுருவ நிலை சிவலிங்க திருமேனி, அதற்கு சதாசிவம் என்று பெயர். தொடர்ந்து உருவம் கொள்கின்ற நிலை, உருவத்தோடு காட்சி தந்து உலக உயிர்கள் அளிக்கின்ற நிலை, அது 4: மகேஸ்வரன், உருத்திரன், திருமால், பிரமன் என்று. சிவஞான சித்தியார் 2வது சூத்திரத்தினுடைய விளக்கப்பாடல் 74வது பாடல்ல சொல்றார். சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் திகழும் ஈசன் உவந்தருள் உருத்திரன்றன் மாலையன் ஒன்றின் ஒன்றாய் பவந்தரும் அருவனால் இங்கு உருவனால் உபயம் ஒன்றாய் நவந்தரு பேதம் ஏகநாதனே நடிப்பன் என்பர். ஏகநாதனே ஒரு கடவுளே நவந்தரு பேதங்களாக நடிப்பர். இப்ப நான் சொன்ன செய்திகளை இந்த பாடல் சொல்லுது. சிவம் சக்தி நாதம் விந்து என்றோ, சதாசிவன் என்றோ, ஈசன் உருத்திரன் மால் அயன் என்றோ இந்த பேதங்கள். இந்த பேதங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன கேட்டா, ஒன்றின் ஒன்றாய் பவம் தரும் என்றால் ஒன்றிலே ஒன்று தோன்றும். பவம் தரும் என்ற சொல்லுக்கு தோன்றும் என்பது பொருள். சிவத்திலிருந்து சக்தி, சக்தியிலிருந்து நாதம், நாதத்திலிருந்து விந்து, அவற்றிலிருந்து சதாசிவன், பிறகு மகேஸ்வரன், உருத்திரன், மால், அயன் என்று முறையாக தோன்றுகின்ற நவந்தர் பேதங்கள். இந்த பேதங்கள் உண்மையில எல்லாமே சம்பு பட்சம். அப்ப 9ஆக இருந்தாலும் இறைவன் ஒருவனே. ஏதோ ஒரு காரணத்திற்காக, உலகத்தினுடைய படைப்பிற்காக இறைவன் என்ன பண்றாரு, தானே 9ஆக பிரிந்து காட்டுகின்றார். அதே போல பாலாறு இருக்கின்றது. அந்த பாலாறு வானத்திலிருந்து பொழிகின்ற மேகத்தினுடைய நீரினாலே அமைந்தது. அந்த பாலாறு என்ன பண்ணுது, தொண்டை நாடு வளம் பெற வேண்டும் என்பதற்காக கடவுள் நவந்தர பேதங்களை கொண்டதை போல இந்த பாலாறு என்ன பண்ணுது, வயல் வளம் செழிப்ப தன்னுடைய பெருகின்ற தன்புரையினால் என்ன பண்ணுது, பற்பல கால்கள் வாய் பிரியும், பல வாய்க்கால்களாக பிரிந்து இந்த பாலாறே செல்கின்றது. பெருமான் 9ஆக பிரிந்தார், ஆனால் பல நூறுகளாக வாய்க்கால்களாக பாலாறு அவனை போல பிரிந்து செல்கின்றது. இப்பொழுது கடவுளை ஏன் உண்மையா சொல்ல வேண்டும் என்றால், கடவுள் உலகில் மீது இருக்கின்ற கருணையினாலே உலகினை காப்பதற்காகவே நவந்தர பேதங்களை மேற்கொள்கின்றார். பாலாற்றினுடைய நோக்கமும் தொண்டை நாட்டு மக்களுக்கு உணவளித்து காக்க வேண்டும். இந்த உணவு என்பது தொண்டை நாட்டு மக்கள் இம்மை மறுமை பயன்களை பெறுவதற்கு அடிப்படை தேவையாகின்றது. எப்படி அப்படின்னு கேட்டா, இம்மை மறுமை பலன்களை ஒருவன் பட்டினி கிடந்து செத்து அடைய முடியாது. மாறாக அவன் பசிக்கும் போது உணவு உண்டு அறம் புரிந்து அறத்தின் வாயிலாக இம்மை மறுமை பலன்களை அடைய முடியும். அறம் புரிவதற்கு ஒருவன்
திட காத்திரமாக வாழ வேண்டும் என்பதனால வாழ்கின்ற வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக பசியின்றி வாழ்கின்ற ஒருவன் தான் அறங்களை புரிந்து இம்மை மறுமை பயன்களை அடைவான் என்பதனால இந்த உலகத்து உயிர்களுடைய பசியினை மாற்றுகின்ற செயல் என்பது அடிப்படை புண்ணியமாகின்றது. அது பசி ஆற்றப்பட்ட உயிர்கள் தொடர்ந்து புண்ணியத்தை செய்கின்ற புண்ணியத்திலே பசி ஆற்றுபவனுக்கு ஒரு கமிஷன் வருது. நீங்க ஒருவருக்கு உணவளித்து அவர் ஒரு நல்ல காரியம் செய்தார் என்று சொன்னால் அவர் செய்த நல்ல காரியத்தினுடைய புண்ணிய பயன் அவர் மட்டும் அனுபவிப்பதில்லை, அவருடைய பசியை மாற்றிய நீங்களும் அதிலே ஒரு பகுதியை நுகர்வீர்கள் என்பதனால இந்த பாலாறு கடவுள் உயிர்களை காக்க வேண்டும் என்பதற்காக நவந்திர வேதங்களை கொண்டதை போலவே பாலாறும் தொண்டை நாட்டு மக்களை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பல வாய்க்கால்கள் வழியாக ஓடுகின்றது என்று கடவுளை உண்மையாக சொன்னார். அடுத்த பாடல். பராரை மூலமேல் பனை கிளை வளாரென பலவும் விராவி ஒன்றில் ஒன்று அனந்தமாய் கவடு விட்டென்ன தராதலம் புகும் பாலியில் பிரிந்து தன் கரைகள் அராவு கால்களும் அவை தரு கால்களும் அனந்தம். இப்பொழுது ஒரு மரத்தினை உண்மையாக சொல்கின்றார். மரம் என்ன பண்ணுது? பருத்த ஒரு அடிமரத்தின் மேல் பெரிய கிளைகள் காணப்படுகின்றன. அப்புறம் அந்த பெரிய கிளைகளிலிருந்து சிறிய கிளைகள் தோன்றுகின்றன. அவற்றிலிருந்து வளார்கள் என்று தொங்குகின்ற அந்த பகுதிகள் காணப்படுகின்றன. இவையெல்லாம் என்ன பண்ணுது? ஒன்றில் ஒன்று கிளைக்கின்றன. அதே போல பாலாற்றில் இருந்து பாலாற்றினுடைய கண்கள் வழியாக பிரிந்த பெரிய வாய்க்கால்கள் உண்டு. அந்த பெரிய வாய்க்கால்கள் இருந்து ஒன்றிலிருந்து ஒன்றாக பிரிந்த பல சிறிய வாய்க்கால்கள் எண்ணிறந்தன இருக்கின்றன என்று ஒரு மரத்தினுடைய பெருங்கிளைகள் இருந்து சிறிய கிளைகள், இந்த சிறிய கிளைகளிலிருந்து வளார்கள், இவை பிரிந்து காணப்படுவதை போல ஒரு மனிதனுடைய உடம்பிலே எப்படி நரம்பு மண்டலமானது காணப்படுகின்றதோ, எவ்வாறு இந்த குருதியினை இதயத்திலிருந்து எடுத்து செல்கின்ற அந்த ஆர்டரிஸ் அண்ட் வீன்ஸ் அவை காணப்படுகின்றனவோ, அதே போல பாலாற்றினுடைய நீரினை எல்லா திசைகளிலும் வயல்களுக்கு கொண்டு செல்கின்ற பெரிய வாய்க்கால்களும் சிறிய வாய்க்கால்களும் மரத்தினுடைய பெருங்கிளைகளும் சிறுகிளைகளும் போலவும் காணப்படுகின்றன என்று சொன்னார். நான்முக பிரான் வேள்வியை தப வரு நதியை மான் மறுத்திடை குலையென கிடந்தமை மான மீன்முக பெரும் கார்புனல் தட்ப வீழ்ந்துழக்கும் பான்முலை கருமேதியால் பருமடை உடையும். ஒரு காலத்துல பிரம்மதேவன் காஞ்சிபுரத்துல ஒரு வேள்வியை செய்தார். அந்த வேள்வியை அழிப்பதற்கு சரஸ்வதி தேவி என்ன பண்ணவ? நதி உருவம் கொண்டு வந்தாள். அந்த நதியை தடுப்பதற்கு திருமால் என்ன பண்ணார்? அணை கட்டி தடுத்தார். அதாவது அணை கட்டி தடுப்பதை போல அந்த நதிக்கு குறுக்கே விழுந்து படுத்துக் கொண்டிருந்தார். அதே போல இந்த கால்வாயில வருகின்ற நீர் தடைப்படும்படி எருமை மாடுகள்லாம் குறுக்கே படுப்பதனால பருத்த மடைகள் உடையும் என்று சொல்கின்றார். புராணத்துல இருக்கு, பிரம்மதேவன் காஞ்சிபுரத்தில் செய்கின்ற வேள்வியை ஏதோ ஒரு காரணமாக கெடுப்பதற்காக சரஸ்வதி நதியை என்ன பண்றா? நதி உருவத்துல பாயறாத சரஸ்வதி என்று ஒரு நதி உண்டு. அவள் இந்த வேள்வியை தடுக்க கூடாது என்பதற்காக திருமால் என்ன செய்யறாரு? குறுக்கே அணை கட்டுவதை போல படுத்து தடுக்கின்றார். அதை போல வாய்க்கால்களிலே ஓடி வருகின்ற நீர் இருக்கின்றது, அது தேவைப்படும் பொழுது வயலுக்கு சென்று பாயட்டும் என்று சொல்லி அணைகளை உண்டாக்கியதை போல எருமை மாடுகள் எல்லாம் குறுக்கே படுத்துக் கொண்டிருக்கின்றன என்ற செய்தியை இந்த பாடல் நமக்கு காட்டுகின்றது. பழங்கண் வேனிலை புயல் கொடு பற்றுதன் இறைக்கு தழங்கும் ஓதையின் மருதம் வாழ்த்தெடுப்பது தகைய வழங்கு தன்னுமை ஓதையும் மல்லரார் பொலியும் முழங்கு தீம்புனல் சும்மையும் முடியே வெண்புகுமால். மருதநில மருதநிலத்தில் இருக்கிற மக்கள் ஆரவாரம் செய்கின்றார்கள். அந்த மருதநிலத்திற்கு தன்னுமை என்று ஒரு பறை இருக்கின்றது. நம்ம பார்த்தோம், 4 நிலங்களுக்கும் உரிய பறைகளுடைய பெயர்களை பார்க்கும் பொழுது தன்னுமை என்ற ஒரு பறை மருதநிலத்திற்கு உரிய பறை, அதனை முழக்குகின்றார்கள். மருதநிலம் தனக்கு தெய்வமாகின்ற இந்திரனை வாழ்த்துவதை போல இந்த தன்னுமையாகின்ற பறையினுடைய முழக்கமும்
மறுநிலத்தில் இருக்கின்ற மக்களுடைய ஆரவாரமும் விண்ணை சென்று அடையும் என்று சொன்னார். மருதநிலத்திலே மக்கள் ஆரவாரம் எப்படி செய்வார்கள்? பாலாற்றிலே நீர் பெருக்கெடுத்து அது வாய்க்கால் வழியாக தங்கள் வயல் வரையும் வருவதை கண்டால் அந்த உழவு பெருமக்கள் ஆரவாரம் செய்வார்கள். அவர்கள் செய்கின்ற ஆரவாரமே இந்திரனை வாழ்த்துவதை போல அந்த விண்ணளவுக்கு செல்கின்றது. அவர்கள் விண்ணளவிற்கு செல்லும் வண்ணம் அதிகமாக ஆரவாரிக்கின்றார்கள். இந்த வெள்ளமானது பாலாற்றிலிருந்து அவர்கள் வயல் வரையிலும் பாய்வதை கண்டு, வாய்க்கால்கள் மூலம். அப்பொழுது அந்த ஒலியானது ஏன் விண்ணிலே சென்று தாக்கின்றதுன்னு கேட்டா, விண்ணிலே இருக்கின்ற இந்திரனுக்கு சென்று சேர வேண்டும் என்று இந்திரனை வழிபடுவதை போல அந்த ஆர்ப்புலியானது அமைகின்றது. ஏன் இந்திரனை வாழ்த்த வேண்டும் என்று கேட்டால், இந்திரன் தான் இந்த மருதநிலத்துக்கு உரிய தெய்வம். ஆகவே ஒரு தெய்வத்தை தூப தீப நைவேத்தியங்களினால் தான் வாழ்த்த வேண்டும் என்பதில்லை. போற்றி போற்றி என்று சொல்லியே வாழ்த்தி விடலாம். வாய்க்காலிலே பெருகி வருகின்ற அந்த வெள்ளத்தை கண்டு உழவர் பெருமக்கள் செய்கின்ற ஆரவார ஒலி என்பது அந்த இந்திரனை வாழ்த்துவதை போல அமைகின்றது என்று சொன்னார். அடுத்தது, பொறிகள் ஐந்தையும் புறஞ்செலாதடக்கி ஓர் நெறிக்கே குறிகொளும் படி செலுத்து பேராளர்தம் கொள்போல் பிரிவுறும் பல மடைகளில் பிழைத்திடாதுதுக்கே செறிதரும் புனல் முழுவதும் அகன்பனை செறிப்பார். உழவர்கள் என்ன பண்றாங்க? பெரிய வாய்க்கால் இருந்து சிறிய வாய்க்கால் வழியா வருகின்ற நீர் இருக்கின்றதே, அதெல்லாம் வேஸ்ட் ஆகி அவருடைய வயலிலே நின்று அதனை மீறி போய் வீணாகி விடாமல் அவற்றை வயலிலே நீர் அதிகமா நிற்கவும் கூடாது, தேவைப்படும் பொழுது நீரினை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இடையிலே பல மடைகளிலே அவற்றை ஒதுக்கி வைக்கிறார்கள். அவ்வாறு ஒதுக்கி வைத்து பயிருக்கு தேவைப்படும் பொழுது அவ்வாறு சேமிக்கப்பட்ட நீரினை முழுவதுமாக அகன்ற வயலிலே செலுத்துகின்றார்கள். இந்த காட்சி எப்படி இருக்கின்றதுன்னா, காண்பதே கோலம் என்று கண்டு விரும்புகின்ற காட்சியெல்லாம் கண்டு, காது கேட்கின்ற ஒலியெல்லாம் கேட்டு பொறிவழி சென்று தங்களுடைய ஆற்றலை இழக்கின்ற பொதுமக்களைப் போல் அல்லாமல் தங்களுடைய 5 இந்திரியங்களையும் இட்டப்படி செல்லாமல் அடக்கி தேவைப்படும் பொழுது அந்த இந்திரிய ஆற்றல்களை எல்லாம் இறை வழிபாட்டிலே செலுத்துகின்ற சிவஞானிகளைப் போல அவர்கள் காணப்படுகின்றார்கள். இப்ப அடக்கி சேமிக்கப்பட்ட அந்த இந்திரிய ஆற்றல்கள் எல்லாம் எதற்காக சேமிக்கப்படுகின்றது கேட்டால், 5 புலன்களையும் இறைவனுடைய வழிபாட்டிலே செலுத்த வேண்டும். ஆகவே இந்த உழவு தொழிலாகின்ற அந்த வழிபாட்டிலே செலுத்த வேண்டும் என்று உழவர்கள் அந்த நீரினை மடைதோறும் சேமித்து வைத்து வயல்களிலே செலுத்துகின்றார்கள். அவர்கள் வயலிலே செலுத்துவது எதை போன்றது என்று கேட்டால், சிவஞானிகள் தங்களுடைய இந்திரிய ஆற்றல்களை வழிபாட்டிலே செலுத்துவதை போன்றது என்ற அருமையான ஒரு உவமையை 69ஆம் பாட்டுல சொன்னார். தொடர்ந்து வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேஷா சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம். சிவா